திருச்சிற்றம்பலம். ஊனப்பேரொழிய வைத்தார் ஓதியே உணர வைத்தார் ஞான பேர் நவில வைத்தார் ஞானமும் நடுவும் வைத்தார் வான பேராரும் வைத்தார் வையுந்தற்காடி வைத்தார் காண பேர் காதல் வைத்தார் களிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். இன்று நாங்கள் 14 புராணங்களில் 9வது புராணமாகிய பவிஷ்ய புராணம் பற்றி படிக்க போறோம். இப்புராணம் பற்றி சொல்றவனுமெண்டா மெச்ச புராணம் பவிஷ்ய புராணத்தை பிரமனே முதல் மனுவுக்கு சொன்னார் என்று சொல்கிறது. இது 14,500 பாடல்களை கொண்டது. இதற்கு எதிராக பவ முனிவர் இப்புராணத்தை மனுவுக்கு சொன்னார் என்றும் இதில் 14,000 பாடல்கள் உள்ளன என்றும் அக்னி புராணம் கூறுகிறது. இப்புராணம் 5 சருக்கங்களை கொண்டது. அவையாவன பிரம்மா, வைஷ்ணவம், சைவம், சருக்கம், பிரதி சருக்கம் என்பனவாகும். ஆனால் இப்பொழுது பழக்கத்தில் இருக்கும் பவிஷ்ய புராணம் 4 சருக்கங்களை மட்டுமே கொண்டுள்ளது. இது சிவ சருக்கம் என்றோ வைணவ சருக்கம் என்பவற்றுக்கு பதிலாக மத்தியமா சருக்கம் என்றோ குறிப்பிடுகின்றது. இப்புராணம் குறிப்பிடும் 4 சருக்கங்கள் பிரம்மா, மத்மா, பிரதிசருக்கம், உத்தரா ஆகியனவாம். இப்புராணம் இங்குள்ளபடி பவிஷ்ய புராணம் பிரம்மாவாலோ பல முனிவராலோ எந்த மனுவுக்கும் சொல்லப்படவில்லை. சதானிக்கா என்னும் மன்னன் வியாச முனிவரை சந்தித்து தர்ம சாத்திரங்களை பற்றி சொல்லுமாறு கேட்க அவர் தம் சீடனாகிய சுமந்துவிடம் செல்லுமாறு பணித்தார். ஏனைய புராணங்கள் போல் இல்லாமல் பல்வேறு விரதங்கள், காயத்ரி, மந்திர மகிமை, வேத பேச்சு என்பவற்றை கூறுவதுடன் 4 வர்ணங்கள், அவர்களுக்குள் மனம் செய்து கொள்கின்ற முறை, பாம்பு கடி விஷத்தை இறக்குதல், கலிகாலத்தில் அரசர்களின் வம்சாவளி என்பவற்றை சொல்லுகிறது. குப்த மன்னர்கள் வம்சாவளி பற்றி சொல்லும் இப்புராணம் அதற்கு முன்புள்ளவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. சாகது வீப பிராமணர்கள் பற்றியும் அவர்களை இங்கிருந்து யார் இங்கு கொண்டு வந்தார்கள் என்பது பற்றியும் அவர்கள் பழக்க வழக்கம் பற்றியும் இப்புராணம் பேசுகிறது. சூரிய வழிபாட்டில் சிறந்து நின்ற மகப்பிராமணர்களை பற்றி புராணம் விரிவாக பேசுகிறது. இங்கு வந்தபின் கிருஷ்ணருடைய விருப்பப்படி இந்த பிராமண பெண்கள் யாதவர்களை மணந்து கொண்டார்கள் என்று இப்புராணம் பேசுகிறது. இந்த புராணம் பழைய விவிலியத்தில் உள்ள ஆதாம் ஏவாள் கதை என்பவற்றில் தொடங்கி இஸ்லாமிய மன்னர்கள், முகலாய மன்னர்கள், பிருத்திவிராஜன் கதை, கபீர், குரு, நானக் வரலாறு என்பவருடன் பிரிட்டிஷ் பாராளுமன்ற விக்டோரியா ராணியர் ஆகியோர் பற்றி பேசுகிறது. இப்பெயர் கொண்ட பழைய புராணம் என்று அழிந்தது என்று தெரியவில்லை. அதில் உள்ள சில பாடல்கள் சில பௌராணிகர்களின் நினைவில் இருந்திருக்க வேண்டும். இந்த ஒரு புராணத்தில் தர்ம சாத்திரங்களுக்கும் வர்ணாசிரம தர்மங்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது போல் வேறு எந்த புராணத்திலும் இல்லை. முன்னுரையில் கூறப்பட்டுள்ளது போல் குப்தர்களின் காலத்தில் பிராமண ஆதிக்கம் தலை தூக்கி நின்ற பொழுது இப்புராணம் இயற்ற பெற்றிருக்க வேண்டும். அந்த காலத்திலேயே வர்ணாசிரம தர்மத்தை மீறி திருமணங்கள் பெரு வழக்காய் நடந்திருக்க வேண்டும். தர்ம சாத்திரம் பற்றி கூறுகின்ற பவிஷ்ய புராணம் அதற்கு விரோதமாக நடைபெற்றுள்ள பிராமண பெண்களின் கலப்பு பிராமண பெண்களின் கலப்பு மனத்தை ஞாபகப்படுத்துவதற்காக கிருஷ்ணனே மகப்பிராமண பெண்கள் ஜாதவர்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்தார் என்று இப்புராணம் கூறுகிறது. இஸ்லாமியர் கதை, முகாலயர் கதை என்பனவும் இஸ்லாமிய அரசுகள் காலத்தில் இதில் பூத்த பெற்றிருக்க வேண்டும். இந்து புராணங்களின் அடிப்படை புராணத்தில் தாழ்த்தப்பட்டு இஸ்லாமியர் முகாலயர் கதை பூத்தப்பட்டதால் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் ஆதாம் ஏவாள் கதை உள்ளே நுழைந்தது. புராணங்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் பௌர்ணிகர்களின் சந்தர்ப்பவசத்தால்
எப்படி பறக்க விடப்பட்டன என்பதற்கு இப்புராணம் ஒரு உதாரணம். ஒரு காலத்தில் முனிவர்கள் பலர் கூடி சதனிகா என்ற வேதவியாசரின் சீடரை சந்தித்து மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய நன்னறி எது என்று அறிந்து கொள்ள விரும்புகிறோம். வியாசரின் சீடராகிய தாங்கள் அவரிடம் பலவற்றை கற்றிருப்பீர்கள். ஆகவே எங்களுக்கு நல்வழி நன்னடத்தை என்பவற்றை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். சதனிகா, நீங்கள் கேட்பது பொதுப்படையாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று என் குருவிடம் கேட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வியாசரிடம் சென்று அவர்கள் விரும்பியதை கூறினர். வேதவியாசரின் மற்றொரு சீடனாகிய சுமந்துவிடம் சென்றால் உன் ஐயங்களை போக்குவர், ஆகவே அவரிடம் செல்வாயா என்று கூறினார். வியாசரின் கட்டளைப்படி சதனிகா சுமந்துவை சந்திக்க போனார். அவர்களிடையே நடந்த நீண்ட உரையாடல் தான் பவிஷ்ய புராணம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. பவிஷ்ய புராணம் பிரம்மனே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றையும் செய்கிறார் என்றும் அத்திரி முதலிய 9 முனிவர்களும் சுவயம்பு மெனுவும் பிரம்மனிடத்தில் தோன்றினார்கள் என்றும் கூறுகிறது. பிரம்மனின் தோட்டம், பணி ஆகியவற்றை கூறும் பொழுது ஏனைய புராணங்களின் என்றும் இப்புராணம் மாறுபட்டுள்ளது. கணேசர் மாறுபட்ட கதை. தொடக்கத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தாங்கள் விரும்பியதெல்லாம் செய்து வந்தனர். எந்த காரியத்திலும் இடையூறு என்று வந்ததே இல்லை. அப்படியே சில இடையூறுகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்ட மனிதர்கள் வெகு எளிதில் அந்த இடையூறுகளை போக்கி பயனடைந்தார்கள். நாலாவட்டத்தில் நினைத்ததை எல்லாம் செய்து முடிக்க முடிகிறது என்ற எண்ணம் மனிதர்கள் மனத்தில் தோன்றி வலுப்பெறலாயிற்று. இதன் பயனாக ஆணவன், நெஞ்செழுத்தம், யாரையும் மதிக்காத தன்மை, தெய்வங்களிடமிருந்து ஈடுபாடின்மை என்ற துர்க்குணங்கள் மனிதரிடம் படிய ஆரம்பித்தன. மனிதர்களின் இந்த போக்கை கண்ட பிரம்மன் இவர்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும், அதற்குரிய தெய்வத்தை நான் உண்டாக்கப் போகிறேன் என்ற முடிவுடன் கணேசரை படைத்தார். அதன் பிறகு சிறியதோ பெரியதோ யார் எந்த காரியத்தை செய்வதனாலும் கணேசருடைய உதவி நாட வேண்டி வந்து விட்டது. கணேசரை வேண்டிக் கொள்ளாமல் செய்யப்பட்ட காரியங்கள் விக்கிரங்கள் என்று சொல்லப்படும் தடைகளால் நின்று போயின. சூமுக்கு வாங்கும். மனிதர்கள் கணேசரிடம் பக்தியும் ஈடுபாடும் கொண்டார்கள். ஒன்றை தொடங்குவதற்கு முன் அவரை வேண்டிக் கொண்டு தொடங்கினதால் எல்லாவற்றுக்கும் வெற்றியடைந்தார்கள். நன்கு அரசாளாத அரசர்கள், நன்கு பாடம் சொல்லாத ஆசிரியர்கள், நன்கு படிக்காத மாணவர்கள் ஆகியவர்களிடத்து கணேசர் கோபம் கொள்கிறார். அவர் கோபித்தால் வாணிபம் நன்கு நடைபெறாது, வேளாண்மை நன்கு செழிக்காது. அவரை திருப்திப்படுத்த வேண்டுமேயானால் உள்ளன்போடு பூ பிரசாதம் முதலியற்றை படைக்க வேண்டும். கணேசருடைய தோற்றம் பற்றி சொல்லும் ஏனைய புராணங்கள் கணேசர் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையாத்தி ஒன்று என்று கூறுகின்றன. பவிஷ்ய புராணம் மட்டும் இவர் பிரம்மனால் படைக்கப்பட்டது என்று கூறுகிறது. சூரியன் மாறுபட்ட கதை. தச்சன் மகளாகிய அதிதி காசியப்ப முனிவனை மணந்து தேவர்களை பெற்றார். ஒரு சமயம் அவர்கள் இருவருக்கும் ஒரு முட்டை குழந்தையா பிறந்தது. இந்த முட்டை எவ்வித சலனமில்லா அப்படியே இருந்தது. அண்டா என்ற வடமொழி பேருடைய முட்டை செத்து விட்டது என்று தாய் அதிதி கருதினாள். ஆனால் முட்டையை நன்கு கவனித்த காசிப முனிவர் முட்டை சாகவில்லை என்று கண்டு சாகாத முட்டை என்ற பொருளுடைய மித்ருத்தர் ஏரண்டா என்று பெயரிட்டார். ஆறிலிருந்து பிறந்த குழந்தை மிருத்த அண்டாவாக மாறி மார்த்தாண்டன் என்றாயிற்று. இதன் பிறகு உள்ள சம்ஜனா கதை மற்ற புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி படியுங்க. ராஜலட்சுமி தெரியுதா? தெரியுது. நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கேன் வெளியில. படிச்சு மட்டும் போயிடுவேன். படி. சூரிய வழிபாடு செய்பவர்கள் பவிஷ்ய புராணத்தின்படி 3 வகைப்பட்டவர்கள். சூரிய வழிபாடு செய்யும் மகர்கள், 2வது கூட்டம் அக்னியை வழிபடும் மகர்கள், 3வது கூட்டம் சூரியனை வழிபடும் செய்யும் போஜர்கள். முதல் 2 இனத்தாரை பொறுத்த மட்டில் மகர்கள் என்ற அவர்கள் இனப்பெயர்களில் மா என்ற எழுத்தே சூரியனை குறிப்பதாகும். இக்கூட்டத்தார் என்னோடு சூரியனை வழிபடுவதோடு உணவு சாகுபடி சூரியனுக்காக என்று கருதினார்கள். தாங்கள் சமைத்த உணவை சூரியனுக்கு நிவேதனம் செய்த பிறகே உண்ணும் பழக்கம் உடையவர்கள். ஜம்புது வீபத்திற்கு அப்பால் உள்ள சகது வீபாவில் தோன்றியவர்கள்.
அடுத்து படிக்கவா? கிருஷ்ணன் ஜாம்பவாதி என்பவளை மணந்து அவள் மூலம் சம்பா என்ற மகளை பெற்றான். ஏதோ காரணத்திற்காக கிருஷ்ணனே தன் மகனாகிய சம்பாவை தொழிலாளியாக ஆகுக என்று சபித்து விட்டான். இந்த சாபத்தோடு சகதுவீபாவிற்கு வந்தான். சகதுவீபத்தில் இருந்த பிராமணர்கள் சூரிய வழிபாட்டில் வல்லவர்கள். அவன் அரும்பாடுபட்டு சூரியனுக்கு சந்திரபாகு நதிக்கரையில் ஒரு பெருங்கோயிலை கட்டினான். ஆதலால் அவர்களை வரவழைத்து தான் கட்டிய சூரியன் கோயிலில் பூசை செய்யுமாறு ஏற்பாடு செய்தான். மகப்பிராமணர்கள் தாடி வளர்த்தார்கள். ஏனைய பிராமணர்கள் போல பூநூலை தோளில் இருந்து கொஞ்சம் மேலே ஏற்றணும். தூளிந்து இடம் வளமாக போடாமல் இடுப்பில் கட்டி கொண்டார்கள். அது பிராமணர்கள் இறந்த உடலை தொடவே மாட்டார்கள். அந்த பிராமணர்கள் இறந்த உடலை தொடவே மாட்டார்கள். அவர்கள் உண்ணும் பொழுது வாய் வாய் பேசாமலேயே உண்ணுவர். வாயின் தூய்மை கெடாதபடி வாய்க்கு மேலே ஒரு துணியை கட்டி அசுத்தம் படாதபடி அத்துணியை தொங்கவிட்டனர் என்று இவர்களை பற்றிய பவிஷ்ய பிராணம் கூறுகிறது. படிக்க வைக்க வேற என்ன? ஹலோ, படிங்க. நீங்க போடுறேன்னு சொன்னீங்க. இக்கதையின் உட்பகுதியில் 2 மகப்பிராமணர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. 2வது வகை மகப்பிராமணர்கள் சூரியனுக்கு பதிலாக அக்னியை வழிபட்டவர்கள் ஆவர். இந்த பரம்பரையில் தொடக்கம் ரிஜ்வா என்ற முனிவனில் இருந்து துவங்குகிறது. ரிஜ்வா சிறந்த அக்னி பக்தன். எனவே அவன் பரம்பரையில் வந்தவர்கள் வேதம் முதலாவற்றை நன்கு அறிந்திருந்ததோடு வீட்டில் அக்னி வளர்த்து அதனை வளர்க்கும் பழக்கமுடையவர்கள். பவிஷ்ய புராணம் குறிப்பிடும் இந்த 2ஆம் வகை மகப்பிரமணர்களை பற்றி சிந்திக்கும் போது இராணிய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து அக்னி வழிபாட்டை விடாது பின்பற்றி வரும் பார்சிகளை நினைவூட்டுவதாக இருக்கிறது. இவர்களும் பூநூலை இடையில் அணிபவர்கள் ஆவார்கள். வேத வழிபாட்டுகளுக்கும் அக்னி முக்கிய தெய்வம் என்றாலும் அக்னிக்கு மேல் வருணன், இந்திரன் என்ற தெய்வங்களை ரிக் முதலான வேதங்கள் போற்றும். ஆனால் பார்சிகள் அக்னியே எல்லாமாக நினைத்து வழிபடுகின்றவர்கள். பவிஷ்ய புராணம் கூறும் 2வது வகை மகப்பிரமாணர்கள் இவர்களால்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் குப்தர் காலத்தில் இந்து சமயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் இப்புராணங்கள் எழுதப்பட்ட போது பார்சிக்களையும் இந்துக்கள் என்று சேர்த்து கொண்டார்கள் என்று தெரிகிறது. காரணம், வேத வழிபாட்டு வைத்தியர்கள் ஈரான் நாட்டிலிருந்து வந்த மகப்பிராமணர்கள் ஆகிய இருவருக்கும் அக்னி முக்கியமானதாக கருதப்பட்டதே காரணம். மூன்றாவது தொகுதியினர் சூரிய வழிபாட்டில் முன்னர் குறிப்பிட்ட 2 மகப்பிராமணர்கள் போக 3ஆவதாக உள்ள தொகுதி போஜகர்கள் எனப்படுவர். போஜக பிராமணர்களை பற்றி புராணம் விரிவாக பேசுகிறது. இவர்களும் சகதி விபத்தில் இருந்தவர்களே ஆவர். 2வது மகப்பிராமணர்களை பற்றி பவிஷ்ய புராணம் கூறுவதை வைத்து பார்த்தால் சகதுவீடம் என்பது இக்காலத்திய ஈரானிய நாட்டை குறிக்கும் என்று கொள்ளலாம். போஜக பிராமணர்கள் பூநூலை எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். இவர்கள் இடமிருந்து வலம் அணிந்திருக்கும் பூநூலின் மேல் பகுதியில் சிவனும் நடுப்பகுதியில் பிரம்மனும் அடிப்பகுதியில் விஷ்ணுவும் இருப்பதாக கருதினார்கள். இந்த பூநூலிலேயே சகல வேதங்களும் சகல ஜீவராசிகளும் அடங்கியுள்ளன என்று கருதப்படுகிறது. எனவே பூநூலை அணியாதவன் தாழ்ந்தவனாக விடுகிறான். பூநூலை எடுத்து விட்டவன் போஜக பிராமணன் என்று கருதப்பட்டான். இவர்கள் ஒவ்வொரு முறையும் உணவை சமைத்து உண்பதற்கு முன் சூரியனுக்கு நிவேதனம் செய்துவிட்டுத்தான் உண்பார்கள். 3 வேளை குளித்து 5 வேளை சூரியனை வணங்குவது என்பது போஜக பிராமணர்களுக்கு இன்றியமையாததாகும். பவிஷ்ய புராணம் போஜகர்களின் பெருமையை வானளாவாக புகிறது. 4ஆம் வட்டத்தில் இந்த போஜக பிராமணர்கள் மற்ற எல்லாரையும் விட மிக உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்வது போல இந்த போஜகர்கள் சூரியனுக்கு பணிவிடை செய்தனர். வேதத்தில் சிறந்தது வேறு இல்லை. கங்கையில் சிறந்த நதியும் இல்லை. அசுவமேதத்தை விட சிறந்த யாகம் இல்லை. ஒரு ஆண் குழந்தை பிறப்பதை விட மகிழ்ச்சி தருவது வேறொன்றும் இல்லை. சூரியனை விட சிறந்த தெய்வமும் இல்லை. சூரியர் முன்னர் உள்ள மக்கள் தொகுதியில்
போஜகர்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை. செய்யும் காரியங்கள் எல்லாம் சூரியன் செய்ததாகவே கருதப்படும். இம்முறையில் வளர்ச்சியடைந்த அவர்கள் சாதாரண பிராமணர்களை விட உயர்ந்தவர்களாக கருதப்பட்டனர். ஒருவன் முக்தியடைய வேண்டுமானால் போஜகனாக பிறந்ததுதான் இந்த பதத்தை அடைய முடியும். போஜகர் தோன்றிய கதை. முன்னொரு காலத்தில் சகதிவிபத்தில் சுவம்புமனுவின் மகனாகிய பிரியம்பிரதா என்பவன் சூரியனுக்கு மிகச்சிறந்த கோயில் ஒன்றை கட்டினான். கோவிலினுள் தங்கத்தால் செய்யப்பட்ட சூரியனுக்குரிய விக்கிரகம் ஒன்றனை அமைத்து விட்டான். ஆனால் எவ்வளவு முயன்றும் சூரிய பூஜையை சாஸ்திரங்களில் சொல்லியபடி செய்யக்கூடிய ஒரு பூசாரியும் அவன் காண முடியவில்லை. மனம் வருந்திய பிரியம்பிரதா சூரியனை நோக்கி தவம் இருந்தான். சூரியன் நேரே வந்து என்ன வர வேண்டும் என்று கேட்கான். தான் அமைத்த கோவிலில் நித்திய பூஜைகள் செய்வதற்கு தக்க ஆள் கிடைக்கவில்லை. எனவே அதுக்குரிய பூசாரிகள் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மகிழ்ந்த சூரியன் தன் நெற்றியிலிருந்து இருவரையும், கைகளிலிருந்து இருவரையும், கால்களிலிருந்து இருவரையும், ஒளியிலிருந்து இருவரையும் ஆக 8 பேரை சேர்த்து கொடுத்தான். இந்த பரம்பரையினரே போஜகர்கள் எனப்பட்டனர். ஓகேவா? நீங்க படிக்கிறீங்களாக்கா? அப்படி அதோட முடியும் இந்த பாட்டோட. கோயில்கள் விக்கிரகங்களும். பவிஷ்ய புராணத்தின் படி கோயில் கட்டுவது என்பது ஒரு யாகம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்தையும் பொதுமக்களுக்கு என குளம் முதலிய வெட்டுவதால் கிடைக்கும் புண்ணியத்தையும் சேர்த்து கொடுப்பதாகும். தெய்வங்கள், ஏரிகள், குளங்கள். சரி, சந்திரிகா படியுங்க. நந்தவனங்கள். செடி கொடிகள் ஆகியவற்றை சுற்றுச்சூழல் அமைத்த இடத்தில் தான் விருப்பத்தோடு தங்குவார்கள். அன்னப்பறவைகளின் இனிய ஓசை தெய்வங்களுக்கு விருப்பமானது. கோயில்கள் கண்ணுக்கு அழகும் மனதுக்கு ரம்மியமும் தரக்கூடியவனாக கட்டப்பெற வேண்டும். எல்லா வகையான பூமியும் கோயில் கட்டுவதற்கு ஏற்றது அன்று. எலும்புகள், முடி, சுண்ணாம்பு, நிலக்கரி, ஊமி முதலியவை புதைந்துள்ள பூமி ஏற்றதன்று. எல்லா விதமான தானியங்களும் முளைக்கக்கூடியதான வளமான பூமி கோயில் கட்ட இடம் ஏற்றதாகும். தரையை தட்டினால் தம்பட்டம் அடிப்பது போல சப்தத்தை அப்பூமி உண்டாக்கினால் அது கோயில் கட்ட சிறந்த இடம். பிராமணன் கோயில் கட்டினால் கோயில் கட்ட சிறந்த பிராமணன் கோயில் கட்டினால் வெள்ளை மண்ணினாலும், சத்திரியன் கட்டினால் சிவப்பு மண்ணினாலும், வைசிகன் மஞ்சள் மண்ணினாலும், சூத்திரன் கருப்பு மண்ணினாலும் கோயிலை கட்ட வேண்டும். கோயில் கட்டுவதற்குரிய பூமியை தேர்ந்தெடுப்பதற்கு பவிஷ்ய புராணம் ஒரு வழியை சொல்கிறது. கோயில் கட்ட தேர்ந்தெடுக்கும் பூமியில் ஒரு குழியினை வெட்ட வேண்டும். பிறகு அக்குழியினை அதிலிருந்து எடுத்த மண்ணாலேயே நிரப்ப வேண்டும். குழி நிரப்பிய பிறகு கொஞ்சம் மண் மிஞ்சினால் அது சிறந்த இடமாகும். குழியில் மண் போட்டு குழி நிரப்பி விட்டால் அது மத்தியமான இடமாகும். வெளியில் எடுக்கப்பட்ட மண் குழியினை நிரப்பவில்லை எனில் அது கோயில் கட்டுவதற்கு ஏற்ற இடம் அன்று. சூரியனுக்கு கட்டப்படும் கோயில் மிக சிரத்தையுடன் நிர்மாணிக்கப்பட வேண்டும். கோயிலின் வாயில் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும். கோயிலின் தெற்கு புறத்தில் குளமும் வடக்கு புறத்தில் அக்னியை வணங்க சூரியன் கோயிலுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட வேண்டும். சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோருக்கு கட்டப்படும் கோயில் முறையே வடக்கு, கிழக்கு, மேற்கு திசைகளில் அமைந்திருக்க வேண்டும். சிறு தொகுதிகளுக்கு கட்டப்படும் சிறு தெய்வங்களுக்கு கட்டப்படும் கோயில் இவற்றை சுற்றி கட்டப்படலாம். ஒவ்வொரு கோயிலிலும் புராணம் பிரசங்கம் செய்வதற்கு ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட வேண்டும். கோயிலுக்குரிய நைவேத்தியம் கோயிலுக்கு வலப்புறம் உள்ள மண்டபத்திலும், மாலை நேர நைவேத்தியம் கோயிலுக்கு இடப்புறம் உள்ள மண்டபத்திலும் செய்யப்பட வேண்டும். தேவ தச்சனான விஸ்வகர்மாவின் கூற்றுப்படி ஒரு கோயிலை 300 வகையில் கட்டலாம். அவற்றில் சில மேரு அமைப்பு என்பது பல அடுக்குகளையும் பல கோபுரங்களையும் கொண்டது. மந்திர அமைப்பு என்பது பல அடுக்குகளும் ஒரு கோபுரம் உடையது. கைலாச அமைப்பு இல்லாதது. சமுத்திர விருந்தா விஷா மிருகசிம்ஹா என்பது வட்ட வடிவமானதும் ஒரு அடுக்கும் உடையது. கோபுரம் இல்லாதது. பத்மா என்பது தாமர வடிவில் ஒரே அடுக்கு உடையது. கருடன் என்பது இதிகாசத்தில் கூறப்படும் கருடன் என்ற பறவை வடிவுடையது.
நந்தி என்பது எருது வடிவில் அமைப்பது. சதுபிருஷ்டா என்பது யானையின் பின்பகுதி போன்றது. துங்கானை மடம். குஜாரஜா என்பது குகை வடிவில் அமைப்பது. ஹம்சா என்பது பறக்கும் அன்னப்பறவை போன்று அமைப்பது. கும்பஹட்ட என்பது குட அமைப்பில் கட்டுவது. சர்வடோபாத்ரா என்பது 5 அடுக்குகளும் பல கோபுரங்களும் சதுரமான பீடமும் கொண்டது. சதுரஷ்ட பவ்ரிக் ஷத் சதுஷ்கோணா என்பது ஒரே ஒரு கோபுரமும் சதுரமான பீடமும் கொண்டது. அஷ்டஸ்ட்ரா என்பது ஒரே ஒரு அடுக்குகளும் 8 கோணங்களும் கொண்டு அமைப்பது. ஷோடசாஸ்ரா என்பது ஷோடஹாஷரா என்பது ஒரே ஒரு அடுக்கு 16 கோணங்களும் கொண்டது. விக்கிரகங்கள் பின்வரும் உலோகங்களால் செய்யப்பெறலாம். தங்கம், வெள்ளி, தாமிரம், மண், கல், மரம், 8 உலோகங்கள் ஆகியவை. தெய்வ படிவங்கள் செய்தற்குரிய மரங்கள் தேவதாரு, சந்தனம், வில்வம், மா, வேம்பு, பலா, சிவப்பு சந்தன மரம் ஆகியவை. சூரிய விக்கிரகம் கீழ்கண்டவாறு செய்யப்பெற வேண்டும். சூரிய விக்கிரகம் கீழ்கண்டவாறு செய்யப்பெற வேண்டும். விக்கிரகம் 84 அங்குல உயரமும் முகம் 12 அங்குல நீளமும் இருக்க வேண்டும். முகத்தில் 1/3 பங்கில் தாடை அமைக்க வேண்டும். மீதமுள்ள 2 பங்கில் மூக்கும் நெற்றியும் அமைக்கப்பட வேண்டும். கண்கள் 2 அங்குல நீளமும் 1 அங்குல விழித்திரையும் உடையதாக இருக்க வேண்டும். விழித்திரையில் 1/3 பங்கு அளவு கருவிழி அமைக்கப்பெற வேண்டும். கைகள், கால்கள், முன்னங்கைகள், தொடைகள் சம அளவாக இருக்க வேண்டும். பாதம் 6 அங்குல நீளமும் 4 அங்குல அகலமும் கொண்டிருக்க வேண்டும். மார்பு, தொடை, கண்புருவம், நெற்றி, மூக்கு, கன்னம் ஆகியவை சற்று திருத்தி கொண்டிருக்க வேண்டும். கண்கள் பெரியவையாகவும் குதடுகள் சிவப்பாகவும் முகம் தாமரை மலர் போன்றும் இருக்க வேண்டும். விக்கிரகத்தில் ஆபரணம், காதணிகள், மூநூல், பூநூல், மாலைகள், கிரீடம் ஆகியவை அணியப்பெற வேண்டும். கைகளில் தாமரை மலரும் பொன்னாலான மணிமாலையும் இருக்க வேண்டும். பிராமணனும் பூதமும். முன்னொரு காலத்தில் விதிவர நகரத்தில் வேத்ரவதி நதிக்கரையில் ஒரு பூதம் படுத்திருந்தது. அங்கு வந்த பிராமணன் அப்பேயை பார்த்தான். கடுமையான வெயிலின் காரணமாக அப்பேயின் உடலில் கட்டிகள் நிறைய இருந்தன. அப்பேய் தாகம் மிகுதியால் நீர் வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தது. இதனை கண்ட பிராமணன் சந்திரிகா சரோ வாசிக்கட்டுமா கொஞ்சம்? சரோ கோவன் சரோ பிஸி போட போயிட பிள்ளையோட வேறந்தி நீ ஏன் இவ்வாறு சாரி மேம், கமலா நான் பேரனை பார்த்து கொண்டிருக்கேன் வேலையால என்று கேட்டான். உடனே அப்பேய் தன் கதையை கூற ஆரம்பித்தது. என்னுடைய முன் ஜென்மத்தில் சுலபத்ரா என்ற பெயருடைய வைசியனாக பிறந்தேன். முன் ஜென்மத்தில் விதிஷா என்ற நகரில் வாழ்ந்து வந்தேன். மிகுந்த பொருள் வசதி கொண்ட நான் அவற்றினிடத்தும் பெரிதும் பற்று வைத்திருந்ததால் அவற்றை இழக்க மனம் பெறாமல் யாருக்கும் எந்த தான தர்மமும் செய்யாமல் இறந்தேன். என்னுடைய குடும்பத்தினரை மட்டும் நன்றா பார்த்து கொண்டேன். என்னுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ நான் சிறிதும் மதிக்கவில்லை. இறைவனை வழிபடுதிய மறந்து அக்காலம் என் செல்வத்தினை காப்பதிலேயே என் பொழுதினை கழித்தேன். அதனால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். இந்த கடும் வெயிலில் இந்த மண் வெளியில் என் உடம்பை வருத்தி கொள்ள வேண்டியுள்ளது. என்னால் இக்கொடுமையை தாங்க முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவு செய்வாயாக என்று கேட்டது. உடனே பிராமணனும் 10 வருடங்களாக சுக்ரத்வாசி விரதம் இருந்து நான் புண்ணியம் சேர்த்துள்ளேன். அதில் செலவழிந்தது போக மீதமுள்ளதை உனக்கு உரிமை மாற்றி கொடுக்கிறேன். அதை கொண்டு நீ விடுதலை பெறுவாய் என்று கூறி அவ்வாறே செய்திட பூதமும் விடுதலை பெற்று சுவர்க்கத்தை அடைந்தது. பவிஷ்ய புராணம் மேலும் சில விரதங்களை பற்றி பேசுகிறது. புண்ணிய நதிகளாகிய கஜை, புஷ்கரா, வாரணாசி, பிரயாகை ஆகியவற்றில் சென்று நீராடுவதில் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் உபயத்வாசி விரதம் இருப்பதால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கிறது. திலக விரதம் இருந்து நெற்றியில் திலகமிட்டு கொண்டால் பகைவர்களும் தீயாவிகளும் ஒருவரை அணுகா. ஜதீஸ்மரா. ராஜலட்சுமி படியுங்க. ராஜலட்சுமி சந்திரிகா படியுங்க. விரதம் என்பது ஒருவர் சந்திரன் உதயமாகும் வரை மௌனமாக இருப்பது.
அவ்வாறு பேசாமல் இருக்கும் பொழுது எல்லா தெய்வங்களையும் ஒரே சமயத்தில் வணங்க வேண்டும். இவ்விரதத்தை மேற்கொள்வதற்கு முன் ஜென்மத்தில் நினைவுகள் தோன்றப்பெறும். ஒருவர் புண்ணியம் பெறுவதற்காக விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது அன்று. ஒரு விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள், வழிமுறைகள், விதிகள் ஆகியவற்றை படிப்பதனாலும் புண்ணியம் கிடைக்கும். உதாரணமாக ரசகல்யாணி விரதம் எடுப்போர் பார்வதி தேவியின் விக்கிரகத்திற்கு நெய் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். இவ்விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையினை படிப்பவர்கள் அன்று இவ்விரதம் மேற்கொள்ளும் மற்றவர்களை தூண்டுபவர்கள் பார்வதியின் இருப்பிடம் அடைகின்றனர். அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அங்கால ஸ்க்ரோல் பண்ணணும், அனைத்தும் மன்னிக்கப்பெறும். அர்த்தநாரி விரதம் சிவன் பார்வதியை வணங்குவதாகும். இவ்விரதம் பற்றிய விதிகளை படிப்பவர்கள் அல்லது மற்றவர்களை இவ்விரதம் மேற்கொள்ளுமாறு தூண்டுபவர்கள் இந்திரன் இருப்பிடத்தை அடைவர். இவை அனைத்தும் விரதங்கள் மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள். அசலன் மனத்தில் இறைவனை வழிபடுவது, விரதத்தினை முழுமையாக முடிக்காமல் அரைகுறையாக நிறுத்துவது ஆகியவை தேவர்களின் கோபத்தை அதிகரிக்கும். அவ்வாறான தவற்றினை செய்தவர்கள் அகண்ட துவாதசி விரதம் இருந்து விஷ்ணுவின் மந்திரம் கூறி அவரது அருளை பெற வேண்டும். பெரும்பான்மையான விரதங்கள் பெண்களுக்கென்று ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு அசுவமேத யாகம் செய்து கிடைக்கும் புண்ணியத்திற்கு நிகராக ஆனந்த திருதியை விரதம் இருந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க, விரதம் இருந்து பெண்களும் புண்ணியத்தை அடையலாம். விரதம் இருக்கும் பெண்கள், திருமணமானவர்கள் சிவப்பு ஆடையும், விதவகள் மஞ்சள் ஆடையும், கன்னி பெண்கள் வெண்மையான உடையும் உடுத்த வேண்டும். ஆரண்ய துவாதசி விரதம் இருக்கும் பெண்கள் விஷ்ணுவை துதிப்பதாலும் ஏழைகளுக்கு தானம் செய்வதாலும் மோட்சம் அடைகின்றனர். இவற்றை அடுத்து பவிஷ்ய புராணம் சூரிய தேவனுக்கு உரிய விரதங்கள் பற்றி பேசுகின்றது. அவற்றில் சிலவற்றை கீழே குறிப்பிட்டுள்ளோம். அபயபஷ சப்தமி விரதம் சகல பட்சத்தில் 7வது சுக்கில பட்சத்தில் 7வது நாள் இவ்வழிபாடு நடைபெறும். சூரிய தேவரை துதிப்பதால் தர்மம், செல்வம், மோட்சம் ஆகியவை கிடைக்கும். அபய சப்தமி விரதம் சுக்கில பட்சம் 15வது நாள் ஆவணி மாதத்தில் இவ்விரதம் அனுட்டித்தால் இறந்த பின்பு சூரியனுடைய இருப்பிடம் செல்லலாம். பாத்திர விரதம் சூரிய தேவனின் விக்கிரகத்தை நன்கு தூய்மை செய்து பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து வணங்கி வர வேண்டும். இவ்விரதம் இருப்போர் பகற்பொழுதில் தூங்குவதோ துன்மார்க்கரிடம் பேசுவதோ கூடாது. இவ்விரதத்தின் பலன் சூரியனுடைய இருப்பிடம் அடையலாம். சப்தமி விரதம் ஒவ்வொரு மாதமும் 7வது நாள் சூரியனை வணங்கி வந்தால் ஒவ்வொருடைய கடன் பிடி தீரும். சூரியனை வழிபட அனுஷ்டிக்கும் விரதங்களை பற்றி பேசிய பவிஷ்ய புராணம் இனி மற்ற தெய்வங்களுக்காக கடைப்பிடிக்க வேண்டிய விரதங்கள் பற்றியும் பேசுகிறது. ஆனந்த சதுர்சதி விரதம் சுக்கில பட்சம் 14ஆம் நாள் விஷ்ணுவின் விக்கிரகத்தை தூய்மைப்படுத்தி வழங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும். சிவனுடைய விக்கிரகத்தை தூய்மைப்படுத்தி மந்திரம் கூறினால் நினைத்த காரியம் நிறைவேறும். அசோக விரதம் அசோக மரத்தினை வணங்கி வந்தால் வாழ்க்கையின் சோகங்கள் விலகிவிடும். கோஷ்பாத திருதிய விரதம் சுக்கிலபட்சம் 3ஆம் நாள் பத்ரபத நட்சத்திரம் விண்ணில் இருக்கும் நாள் அனுஷ்டிக்கப்படும். எண்ணெய், உப்பு, சமைத்த உணவு ஆகியவற்றை ஒதுக்க வேண்டும். கோலோகா என்ற உலகை அடைய இவ்விரதம் துணை புரியும். கோபஸ்ய துவாதசி விரதம் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்சம் 12ஆம் நாள் பசுவுடன் அதனை கன்றை சேர்த்து வணங்குவர். இவ்விரதம் இருப்பவர் தரையில் படுத்துறங்க வேண்டும். கோலோகா என்ற உலகை அடைய இவ்விரதம் கடைபிடிக்க வேண்டும். உய்ஹத்வாசதி விரதம் மார்கழி மாதத்தில் 12ஆம் நாள் விஷ்ணுவை வழிபட்டால் காது கேளாமை, வாய் பேசாமை, தொழுநோய் ஆகியவற்றினின்று விடுபடலாம். சரஸ்வதி விரதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை சரஸ்வதியை தொழுது தொடர்ந்து 13 நாட்கள் விரதம் இருந்தால் 13 மாதங்கள்
13 மாதங்கள் விரதம் இருந்தால் கல்வி வழிகளில் தலை சிறந்தவராக விளங்கலாம். அகன்ய சயன விரதம். அசுன்ய சாயன அசுன்ய அசுன்ய சயன விரதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை விரதம் இருந்து விரதம் இருந்து எல்லா தெய்வங்களுக்கும் இனிப்பு பழம் முதலியன கொடுத்து வணங்கி வந்தால் கணவன் மனைவி என்றும் பிரியாத ஒற்றுமையாக இருப்பர். மேற்கூறியவற்றோடு மேலும் சில விரதங்கள் பற்றியும் இப்புராணம் பேசுகிறது. ஒருவருக்கு தானம் செய்வதனால் செல்வம் ஒன்றுமே வீணாவதில்லை. நிலை இல்லாதது செல்வம். ஒருவர் இறந்த பிறகு நிலை இல்லாதது செல்வம். அதோட நின்றுட்டு அப்பதான் அது நிலை இல்லாதது செல்வம். ஒருவர் இறந்த பிறகு எந்தவித பயனும் அற்றது. ஆதலால் உயிரில இருக்கும் பொழுதே அவற்றை பொறும்பார் நான் வாசிக்கிறேன். நன்முறையில் பயன்படுத்தல் சால சிறந்தது. தன்னுடைய செல்வத்தினின்று பிறருக்கு தானம் அளிப்பதே மிகச் சிறந்த முறையாகும். நீண்ட ஆயுளும் வலிமையான உடலும் பெற்று மற்றவர்களுக்கு எவ்வித பிரயோசனமும் இன்றி வாழ்வதில் எப்பயனும் இல்லை. ஒவ்வொரு யாகம் செய்யும் பொழுதும் தட்சணை வைக்க வேண்டும். கோதானம் பசுவும் கன்றும் தானம் செய்ய பெற்றால் சுவர்க்கத்தில் நீண்ட நாட்கள் வாழலாம். விருஷபதானம் எரிதினை தானம் செய்தால் 7 ஜென்மத்தின் பாவம் தொலைந்து விடும். பூமி தானம் சிறிதளவு பூமியை தானம் செய்தாலும் செய்த பாவங்கள் நீங்கும். ஆபகதானம் 1000 பாத்திரங்களை தானம் செய்தால் செல்வம் மகன் பிறப்பு ஆகியவை கிடைக்கும். கிரகதானம் அலங்கரிக்கப்பட்ட வீட்டினை தானம் செய்தால் சிவபெருமானின் இருப்பிடம் செல்ல முடியும். அன்னதானம் உணவினை தானம் செய்தால் விஷ்ணுவின் இருப்பிடத்தை அடையலாம். பிரபதானம் வழிபோக்கர்களுக்கும் பிரயாணம் செய்வர்களுக்கும் தண்ணீர் வழங்குதல் சுவர்க்கம் செல்ல வழிவகுக்கும். மேலே கூறியவற்றுடன் இன்னும் பல வழிகளில் தானம் செய்வதை பற்றியும் இப்புராணம் பேசுகிறது. கல்வி ஒரு கிணற்றினை தோண்டி நீர் எடுப்பது போல ஒரு மாணவன் தன் குருவுக்கு கடமையை செய்து ஞானம் பெறுகிறான். தன்னுடைய கல்வி முடிந்தவுடன் தன்னுடைய குருவுக்கு நிலம், குடை, துணிகள், தானியங்கள், காய்கறிகள் இவற்றை தட்சணையாக கொடுக்கலாம். தட்சணை செலுத்தினால் அன்றி அவன் கற்ற கல்வி முடிவு பெற்றதாக ஆகாது. காயத்ரி மந்திரம் பற்றிய உண்மையான பொருளை உணர்ந்தவரும் அம்மந்திரத்துக்கான வழிமுறைகளை கடைபிடிப்பவருமே யாவரிலும் சிறந்த ஆசிரியனாக கருதப்படுவார். ஆசிரியர் நிலையில் 5 விதமான வளர்ச்சி படிகள் உண்டு. அவையாவன ஆச்சாரியர் வேதங்களின் கல்ப ரகசியங்களை உபதேசிப்பவர், உபாத்தியர் வேதங்களை கற்று அதனை வாழ்க்கை தொழிலாக கொள்பவருக்கு படிப்பறிவித்தல், குரு இவருடன் மாணவர்கள் தங்கி கல்வி கற்று குருவின் இல்லத்தினருடன் சேர்த்து கொள்ளப்படுவர். சடங்கு முறைகள் அனைத்தையும் குரு போதிப்பார். இவர்களுக்கு உணவு உறைவிடம் அனைத்தையும் குருவே வழங்குவார். ரித்விஜா யாகங்கள் செய்வதையே தொழிலாக கொண்டவர். மகாகுரு எல்லா ஆசிரியர்களிலும் தலை சிறந்து நிற்பவர், அனைவராலும் வழங்கப்படுபவர். ராமாயணம், பாரதம், 11 புராணம் அனைத்தையும் கற்று தேர்ந்தவராயினும் இறைவனின் நாமத்தையே விடாது ஜெயிப்பவர். படிங்க சந்திரிகா. ஊதியம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்யும் வேலையின் முக்கியத்துவத்தை பொறுத்து ஊதியம் கணக்கிட்டு கொடுக்கப்படுகிறது. மிக குறைந்த அளவு ஊதியம் வரதா எனப்படும். 20 வராதாக்கள் ஒரு சுகினி எனப்படும். 4 சுகினிகள் ஒரு பானா எனப்படும். பவிஷ்ய புராணம் வேலையின் தரத்திற்கேற்ப ஒரு வேலையின் தினக்கூலிய கீழே கண்டவாறு கொடுத்துள்ளது. அவற்றில் சிலவற்றை தந்துள்ளார். கிணறு வெட்ட 2 பானா, செங்கல் அடுக்க 2 பானா, பருத்தி ஆடைகள் நெய்ய 3 பானா, கம்பளி ஆடைகள் நெய்ய 10 பானா, 10 சுகினிகள், முடிவெட்ட 10 சுகினிகள், நெல் விதைக்க 1 பானா, வாகனம் முழுக்க 1 பானா, பாலம் கட்ட 2 பானா, சலவை கற்கள் பதிக்க 1 பானா. பெண்களும் திருமணமும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் செய்து விட வேண்டும் என்று பவிஷ்ய புராணம் கூறுகிறது. 7 வயதுடைய பெண்ணை கௌரி என்றும், 10 வயதுடைய பெண் நக்னிஷா என்றும், 12 வயதுடைய பெண் ஸ்கன்யகா என்றும், அதற்கு மேல் வயதுடையவர்கள் ரஜஸ்வலா என்றும் குறிப்பிடுகிறது இப்புராணம். திருமணத்தில் 8 வகைகள் உள்ளன. அவை யாவன? பிரம்மம் இம்முறை திருமணத்தில் பெண்ணுக்கு விலை உயர்ந்த ஆடைகள் அணிவித்து நல்ல ஆபரணங்கள் பூட்டி கல்வி அறிவில் சிறந்து விளங்கும் மணமகனுக்கு திருமணம் செய்து வைப்பார். தெய்வ மனம் ஆபரணங்கள் நல்லா இருக்கும். ஆசையா இருக்கு படிக்க. எங்க எடுத்த நீங்க தெய்வ மனம் படியும்.
ஆவர ஆபரணங்கள் அணிந்த பெண் நல்லொழுக்க நிறைந்த மண்மகனுக்கு சாத்திர சடங்குகள் நிறைவேற்றப்பட்டு புரோகிதர்கள் யாகம் வளர்க்க மனம் செய்து கொடுக்கப்படுவாள். அர்ஷமணம். இதன்படி சடங்குகள் அனைத்து நடைபெற்றபின் பெண்ணின் தந்தை மணமகனிடம் தன் மகளை ஒப்படைப்பார். பசு அல்லது எருதினை மணமகனுக்கு தானமாக அளிப்பர். பிரஜாபத்ய மனம். இத்திருமணத்தில் தந்த முன் மகளை மணமகனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது மத சடங்குகள் செய்யும் பொழுது அவர்கள் இணை பிரியாது செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறி மகளை மகனுடன் மணமகனுடன் அனுப்பி வைப்பார். அசுர மனம். மணமகனிடமிருந்து பணத்தை பெற்ற பின்னரே மணமகனின் அவர் இது முஸ்லீம்ல இப்படி இருக்கா? மணமகனிடம் தானே பெற்றுக் கொள்ற உறவினரும் அவர் அசுரமணம் மணமகனிடம் இருந்து காசு அட மணமகள்கிட்ட இருந்தங்களை ஆக்கள் ஜீதனம் பண்ண அதுக்கு என்னண்டு பாப்பமா கந்தர்வ மனம் படியும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்பி மனம் புரிந்து கொள்ளுதல். ராட்டக மனம். ஒரு பெண்ணை கவர்ந்து சென்று திருமணம் புரிந்து கொள்ளுதல். பிசாசு மனம். பெண்ணின் சம்பந்தம் இல்லாமல் அவளை கட்டாயப்படுத்தி கவர்ந்து சென்று மணந்து கொள்ளுதல். திருமணத்துக்கு பின் ஒரு பெண் தன் கணவனின் குடும்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தன் கணவன் தெய்வமாக நினைக்க வேண்டும். பவிஷ்ய புராண கூற்றுப்படி மனைவி கணவனின் உடம்பின் பாதியாக கருதப்படுகிறாள். எந்த குடும்பத்தில் மனைவிக்கு மதிப்பு இல்லையோ அக்குடும்பம் வீணாகி போகின்றது. ஒரு மனைவியின் கடமைகள் என்ன என்று பவிஷ்ய புராணம் கூறுகிறது. மனைவியானவள் அதிகாலையில் எழுந்து பணியாளர்களை எழுப்பி அன்றைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலையினை தெளிவுபட கூற வேண்டும். தன் கணவனுக்கு தேவையான உணவுகளை தயாரா வைத்துக் கொண்டு அவன் வரவை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். சமையலறையில் பாத்திரம் கழுவுதல், தயிர் கடைதல், தரை கழுவுதல், ருசியுள்ள உணவுகளை தயாரித்தல் ஆகிய வேலைகளை செய்ய வேண்டும். பெண்கள் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பவிஷ்ய புராணம் வலியுறுத்துகிறது. அவள் தனியாக அமர்ந்திருக்க கூடாது. அந்நியர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது வாய் விட்டு சிரித்தல் கூடாது. வாய்ப்புறத்தில் நிற்க கூடாது. சத்தம் போட்டு பேசக்கூடாது. கணவன் இல்லாத பொழுது தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல் தவறாகும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் மட்டுமே தனியே வெளியே செல்லும் விரைவில் வீடு திரும்பி விட வேண்டும். ஒரு பெண் கருவிட்டிருக்கும் பொழுது வாசன திரவியம் கலந்த நீரில் குளிக்க வேண்டும். பெரிய குரல் எழுப்பி சிரிக்க கூடாது. நற்பண்புகள் உடையவர்களை கழிக்க வேண்டும். காட்டுப்பகுதியில் தனியே செல்லக்கூடாது. ஆற்றில் தனியாக சென்று கடக்க கூடாது. பவிஷ்ய புராணம் கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படின் அவர்கள் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறது. மனைவி குழந்தை பெறும் பாக்கியம் அற்றவளாக இருப்பின் கணவன் 8 ஆண்டுகள் பொறுத்து விவாகரத்து செய்யலாம் என்று கூறுகிறது. மன வேற்றுமை காரணமாக ராஜலட்சுமி வடியுங்களே மியூட்ல நிக்கிறீங்க. ஆனா அந்த இது மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளல, அந்த சிரிக்க கூடாது பெண்கள் மற்றதால் ஓகே நான் ஏற்றுக்கொள்றேன். விவாகரத்து ஏற்பட்டால் அப்பெண்ணின் சீதன பொருட்கள், நகைகள் மற்றும் அவளுடைய பொருட்களை திருப்பி அவளிடமே தந்திட வேண்டும். தவிர கணவனிடம் இருந்து ஒவ்வொரு மாதமும் பணம் பெறும் உரிமையும் பெறுகிறாள். ஒருவனுக்கு இரண்டாவதாக ஒரு மனைவி இருப்பாள் எனில் அவன் மூத்த மனைவி தன் தாயை போல பேண வேண்டும். தன்னுடைய இல்லத்தில் நின்று கொண்டு வந்தது எதுவாயினும் அதனை மூத்த மனைவிக்கே முதலில் கொடுக்க வேண்டும். இவர்கள் இருவரிடம் பொறாமை ஏற்படும்படி கணவன் நடந்து கொள்ளக்கூடாது. எப்படி பவிஷ்ய புராணம் மேலும் சில சிவாரசமான நிகழ்ச்சிகளை கூறுகிறது. வெவ்வேறு மலர்களை வெவ்வேறு தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஏற்படும் பலன்கள் ஆகியவற்றை கூறுகிறது. இதையடுத்து இப்புராணம் எதிர்காலம் பற்றியும் பேசுகிறது. இப்புராணத்தின் 3வது பிரிவு பிரசித்தி சமூகம் வரலாற்றை சிறப்புகளை கூறுகிறது. மனு அரியணை ஏறியது முதல் முடிவில் பிரிட்டிஷார் இந்தியாவில் இருந்தது பற்றியும் ராணி விக்டோரியா அரசாண்டது பற்றியும் பேசுகிறது. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் வந்தவர்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வெகு காலத்துக்கு பின் வந்த
ராஜபுதன அரசர்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. பாபா, ஹுமாயூன், அக்பர், சலீம், அவுரங்கசீப், சிவாஜி ஆகியோர் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. ஆங்கில வார்த்தைகளான ஜனவரி, பிப்ரவரி போன்ற சொற்களும் உள்ளன. இவற்றைத் தொடர்ந்து கலியுகம் பற்றி இப்புராணம் பேசுகிறது. 4 யுகங்கள், அவற்றின் கால அளவுகள் இவற்றை பற்றி மற்ற புராணங்களை கொடுத்திருப்பதால் இங்கு குறிப்பிடப்பெறாத பகுதிகளை மட்டும் இங்கு தருகிறோம். இனி பவிஷ்ய புராணம் கலி பற்றி கூறுகிறது. பௌரவர்கள் பாண்டு புத்திரிகளில் 3வது இடத்தை பெறுபவன் அர்ஜுனன். அவனுடைய பேரன் பரீட்சித்து மன்னன். இம்மன்னனின் பேரன் சடனிகா ஆவான். அவனுடைய மகனே வீரம் மிகுந்த அஸ்வமேத தத்தா ஆவான். இவனுடைய மகனே அதிசிம்ம கிருஷ்ணா. இம்மன்னனுடைய காலத்தில்தான் இப்புராணத்தின் இப்பகுதி எழுதப்பட்டது. பரீட்சித்து மகாராஜாண்ட பேரு பரீட்சித்து மகாண்ட பேர சடனிகா. அவனுடைய மகனே வீரம் மூந்த அஸ்வதமேத தத்தா. அப்ப பேரனண்ட மகன் அந்த கதை பரிசித்து மகாண்ட பேரண்ட மகண்ட கதையை பற்றி தான் இப்ப படிக்கிறோமா. இவனுடைய இது பரிட்சித்தின் பேரன் தான் அதிசிம்ம கிருஷ்ணா. எங்களுக்கு இது தெரிஞ்சது ஒரு நல்லது. நாங்கள் பாவதம் படிக்கிறாங்க. பரிட்சித்த பேரனுக்கு என்ன பேர்? அதிசிம்ம கிருஷ்ணா. அப்ப அவன் காலத்துலதான் இந்த மன்னன் பேரன் சடனிகா. அவனுடைய பையன் தான் அஸ்வமேதா. பரிட்சித்த பேரன் சடனிகா. பேரன் தான் அதிசிம்ம கிருஷ்ணா. அட கடவுளே, பேரண்ட பேரன் பேரனோட புள்ள கொல்லு பேரன் பாருங்க சடனிகா. அவனுடைய மகனே வீரம் இருந்த அஸ்வமேத தத்தா. பிறகு அஸ்வமேதா தத்தா மகன் தான் அதிசிம்ம கிருஷ்ணா. ஆமா, கொல்லு பேரனுக்கு புள்ள, கொல்லு பேரனோட புள்ள எள்ளு பேரன். அப்ப அந்த காலத்துல இந்த பௌஷ்ய புராணம் எழுதப்பட்டதா. அப்ப எங்களுக்கு இது நல்ல நல்ல நாங்கள் அதிசிம்ம கிருஷ்ணாவின் மகன் நிசக்ஷி, அவனோட பிள்ளையா. அஸ்தினாபுரத்தை கங்கை தன்னுள் அடக்கிக் கொள்ளும் பொழுது நிசக்ஷி அரசன் அரியணை துறந்து கௌசம்பி நகரத்துக்கு சென்று விடுவான். அவனுக்கு 8 மகள்கள் இருப்பர். அவனுடைய முதல் மகன் உஷ்ணா. புரு வருஷத்தில் வந்த 25 பேர் அரசாள்வர். இந்த பௌரவ வம்சத்தில் வருவோரும் தேவர்களாலும் முனிகளாலும் போற்றப்பெறுவர். இவ்வம்சத்திலிருந்து பிராமணர்களும் சத்திரர்களும் தோன்றி அர்ஜுனன் வழிவம்சம் கலியுகத்தில் முடிவு பெறும். அடுத்து குறிக்கப்பெறுவது இஷ்வாகு பரம்பரையினர். இப்பரம்பரையில் வந்த பிரத்யோமாவின் மகன் திவாகரன் மத்திய பிரதேசத்தில் அயோத்தியை ஆண்டு வருகிறான். திவாகரன் மன்னன் காலத்தில் தான் பவிஷ்ய புராணத்தின் இப்பகுதி எழுதப்பட்டது. திவாகரன் பரம்பரையில் வந்தவனே சகாதேவன். இப்பரம்பரையில் இறுதியாக வருபவன் சுமித்ரா என்ற அரசன். இஷ்வாகு பரம்பரையின் மிக்க தைரியம் உள்ளவர்களாகவும் சிறந்த போர் வீரர்களாகவும் இருப்பர். பிருகதரதாஸ். இப்பரம்பரையில் வந்தவன் ஜராசந்தன், கத பேரரசன். இவன் வழியில் வந்த சேனஜித் மன்னன் காலத்தில் இப்பகுதி எழுதப்பட்டது. இவனுக்கு பின் 16 அரசர்கள் ஆட்சி செய்வார்கள். 723 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி நடக்கும். அதன் பிறகு 32 பிருகதாஸ் 100 ஆண்டுகள் ஆட்சி புரிவர். இதெல்லாம் எழுதினாங்களா இல்ல எழுதினதுக்கு அப்புறம் நடந்ததா? இதெல்லாம் பிரகதீஸுக்கு பிறகு புவிகா தன் தலைவனை கொன்று தன் மகன் பிரதியோசனை அரசனாக்குவான். இவனுக்கு பின்வரும் அரசர்களும் சேர்ந்து பிரத்யா மன்னர்கள் 138 வருடம் இப்பூமியை ஆழ்வர். சிஷினிகா பிரத்யோபாதரை அழித்து தானே அரசாழ்வான். பிம்பிசாரா, அஜாத சத்ரு போன்றவர்கள் ஆட்சி புரிவர். இதெல்லாம் வந்ததுல நம்மளுக்கு பிம்பிசாரா. இவர்கள் 163 ஆண்டுகள் ஆட்சி செய்வர். ஓகேக்கா, நான் அப்புறம் படிக்கிறேன். வேற யாரா படிங்க சந்திரிகா. நந்தன் இவ்வரசன் தன்னுடைய சூத்திர மனைவியின் மகனை அரசனாக்குவான். அதன் பிறகு சத்திரியர்கள் அழிக்கப்பட்டு சூத்திரர்களை அரசாழ்வர். இறுதியில் கௌடில்யா என்ற பிராமணர் நந்தர்களை ஒழிப்பர். நந்தர்கள் 100 ஆண்டுகள் ஆண்டவன் மௌரியர்களை ஆழ்வர். மௌரியர் படிக்கிறாங்கல்ல எங்கட இதுல தமிழ்ல சமயத்துல சமூக கல்வியில முந்தி படிச்சிருக்கிறோம். மௌரியர் படிச்சிருக்கிறோம்.
மௌரி மௌரியர்கள் கௌடில்யர் சந்திரகுப்தரை நியமித்து மொத்தம் 9 மௌரியர்கள் 137 ஆண்டுகள் அரசாட்சி செய்வர். சுங்கர் மௌரியரை அடுத்து இவர்கள் அரசாட்சிக்கு வருவர். பிர பிரகத பிரகதரதா அரசனை துரத்திவிட்டு படைத்தலைவன் புஷ்யமித்ரா புதிய ஆட்சியை உருவாக்குவார். 10 கங்கர்களை 112 ஆண்டுகளால் சுங்கர்கள் 10 சுங்கர்கள் 112 ஆண்டுகள் ஆண்டபின் கன்வர்கள் பூமியை எடுத்துக் கொள்வர். ரோல் பண்ணணும். கன்வர்கள் தேவ பூமி என்ற அரசனை வீழ்த்திவிட்டு கன்வ அரசை ஸ்தாபிப்பான். கன்வ பிராமணர்கள் 45 ஆண்டுகள் ஆட்சி புரிவர். ஆந்திரர் கண்டர்களிடமிருந்து பூமியை பெற்று 30 ஆந்திர அரசர்கள் 460 ஆண்டுகள் ஆண்டனர். சூரியனும் அதன் 12 வகை கூறுகளும். நல்லா இருக்கும் இது. சூரியதேவன் தன் பண்புகளை 12 ரூபங்களாக கொண்டுள்ளான். அவையாவன 12 ஆதித்யர்கள் என்று கூறப்படும். அவை இந்திரா, ததா, பர்ஜான்யா, புஜா, துவஷ்டா, ஆர்யமா, பகாவை, வஷ்வனா, விஷ்ணு, அம்பி, வருணா, மித்ரா ஆகியவை. இந்திரனாக தேவர்களின் தலைவனாகவும் அவர்களின் அரசனாகவும் இருக்கிறார். ததாவாக எல்லா உயிரினங்களையும் படைக்கின்றார். பர்ஜன்யனாக மேகங்களிடையே வாழ்ந்து மழையை தோற்றுவிக்கின்றார். புஷாவாக எல்லா தானியங்களிலும் வாழ்ந்து உயிர்களுக்கு சத்துள்ள உணவை படைக்கின்றார். துவஷ்டாவாக மரங்கள் கொடிகளில் வாழ்கிறார். ஆர்யமாவாக மேகத்திலிருந்து உயிர்களுக்கு மூச்சுக்காற்றை வழங்குகின்றார். மகாவாக பூமியிலும் உயிரினங்களிலும் உடம்பிலும் வாழ்கிறார். வைவஸ்வனாவாக தீயிலிருந்து உணவினை சமைக்க அருள்கின்றார். பாருங்க, சூரியபாவன் எப்படி உதவி செய்யறாரு எங்களுக்கு எல்லாம். ஆனா ஒரு டபம் மாமிசத்தை பற்றி கதைக்கல. சரி. விஷ்ணுவாக தேவர்களில் பகவர்களை கொல்லுகின்றார். அம்ஹிவாக காட்டிலிருந்து எல்லா உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றார். வர்ணனாக நீரிலிருந்து உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவனாகிறார். மித்ராவாக சந்திரபாக் நதிக்கரையில் தோற்றம் தருகிறார். பாத்தீங்களா, இதுல ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த எல்லாத்துலயும் உயிர் வாழ்றதுக்கு எல்லாம் செய்வதே மாமிசத்தை சமைச்சுக்கு தரவோ அதை கொண்டு சாப்பிடவோ அப்படி இப்படி கொடுக்கல. சூரிய தேவன் அப்படியும் ஒரு கடவுள் தானே அவர். சூரிய தேவனின் 12 தோற்றங்களை பற்றியும் அறிந்து கொள்பவர்கள் சூரிய தேவனுடன் வாழ்கின்ற வரம் பெறுவர். நல்லா தானே. 12 மாதம் எனக்கு ஒரு ரிசர்ச் ஒன்று இருந்தது. அந்த பித்ரு ஒரு வருஷத்துலானே சூரியனை போய் அடையிறண்டு. அந்த சூரியனை போய் அடையிறது அந்த பாவ புண்ணியங்களுக்கு பிறகு அடைந்து அதுக்கு பிறகுதானே அடுத்த உயிருக்குள்ள போறது. அந்த ஒரு கேள்விகள் இருக்கிறது. ஆரியமா ரூபத்தில் சூரியனுக்கு 300 கதிர்களும் வைவஸ்வன ரூபத்தில் 1000 வாசிக்கல நீர். 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் வெவ்வேறு பண்புகளுடன் தோன்றுகிறான். இவற்றோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு இன்னும் 12 பெயர்களும் உள்ளன. அவையாவன ஆதித்யா, சபிதா, சூரிய மிகிரா, அர்கா, பிரபாகரா, மார்த்தண்டாய, பாஸ்கரா, பானு, சித்திரபானு, திவாகரா, ரவி ஆகியவை. முதலும் 12 பேர் சொன்னவை, இப்பயும் 12. அதான் சொல்லினேன், சூரியனுக்கு இன்னும் தோன்றுற பெயர் ஒவ்வொரு பண்புகள் மாதத்திலும் சூரியன் பண்புகளோட சேர்ந்து. ரூபத்தில் சூரியனுக்கு 300 கதிர்களும் வைவஸ்வன ரூபத்தில் 1400 கதிர்களும் அமுஷி ரூபத்தில் 1500 கதிர்களும் பர்ஜன்ய கருண விஷ்ணு ரூபங்களில் ஒவ்வொன்றிற்கும் 1400 கதிர்களும் இந்திரனுக்கு 1200 கதிர்களும் தத்தா ரூபத்தில் 1100 கதிர்களும் மித்ரா ரூபத்தில் 1500 கதிர்களும் புஷா ரூபத்தில் 1000 கதிர்களும் மகா ரூபத்தில் 1500 கதிர்களும் துவஷ்டா ரூபத்தில் 1000 கதிர்களும் கொண்டுள்ளார்.
சூரிய தேவன் இது எந்த அளவுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு. சூரிய தேவனின் ரதம். சூரிய தேவனின் ரதம் தங்கத்தினால் செய்ய பெற்றது. இதனையே பிரம்மாவே வடிவமைத்தார். இந்த ரதத்தின் சாரதி அருணன் எனப்படுவான். இந்த ரதத்தை 7 பொன் குதிரைகள் இழுத்துச் செல்கின்றன. அவை காயத்ரி, திரிஷ்டுபா, ஜகதி, அனுஷ்டுபா, பம்ஹிதி, விருஹதி, உஷ்ணிகா ஆகியவை. 2 அகத்தியர்கள், 2 ஆதித்யர்கள், 2 ஆதித்யர்கள். 2 ஆதித்யர்கள், 2 ரிஷிகள், 2 கந்தர்வர்கள், 2 அப்சரஸ்கள், 2 பாம்புகள், 2 ராட்சகர்கள் எப்பொழுதும் ரதத்தில் பயணம் செய்கின்றனர். அவை கீழே கொடுக்கப்படுகிறது. சித்திரை வைகாசி மாதங்களில் தாத்தா, அர்மயா, ஆர்யமா ஆதித்யர்களும், புலஸ்தியா, புலகா முனிவர்களும், தும்புரு நாரத கந்தர்வர்களும், ஹிருதஸ்தவி, இவையெல்லாம் கைலாயத்துல இந்த தும்புரு நேரத இவையெல்லாம் அங்க கைலாயத்துல தான் அவர் சிவருமானோட தான் இருப்பினம் இருந்து அவர்களுக்கு ஆராதனைகள், ஆலவட்டங்கள், மேளங்கள் அடிக்கிறது, ஆலவட்டங்கள் பிடிக்கிறது, அதுகள்லாம் அவையல் செய்வினம். இந்த எத்தனையோ வாத்தியங்கள் இருக்கல்லோ, அந்த வாத்தியங்கள் எல்லாம் இவையெல்லாம் வாசிக்கிறவ அவற்ற நடனத்து. புஞ்சிகஸ்தவா அவர்கள், வாசுகி கஞ்சா நாகங்களும், ஹேதி பிரஹேதி ராட்சகர்களும் உடனிருப்பர். ஆனி ஆடி மாதங்களில் ஆதித்யர்கள், மித்ரா, வருணா முனிவர்கள், அத்ரி வசிஷ்டா இந்த அத்திரி வசிட்டர் வேலை சொல்றது சப்த ரிஷிகள் உண்டு. காசிட்டர், அத்திரி, வசிட்டர், 7 பேர் இருக்கணும். அதுல மற்றது இவர் கௌதம முனிவர், அதுல 7 பேர் விஸ்வாமித்திரர், ஜமதக்னி, அத்திரி, காசிபர், ஜமதக்னி, விஸ்வாமித்திரர், வசிட்டர், கௌதம முனிவர், என்னும் ஒரு ஆள். அப்படி எல்லாம் 7 முனிவர்கள் இருக்கிறார். அதான் அந்த அத்ரி வசிட்டா கந்தவர்கள் அது அப்சரஸ்கள் தின்னடாக்கின இது ஹஹஹி என்று கிடக்குது. அப்படியும் ஒரு பேர் இருக்குது. மேனகா, சகஜன்யா நாகர்கள், தக்ஷகா அனந்த ராட்சகர்கள், பௌருஷேயா புதா உடனிருப்பர். ஆவணி புரட்டாதி மாதங்களில் ஆதித்யர்கள், இந்திரன், வைவஸ்வனா முனிவர்கள், ஆங்கிரா, பிருகு கந்தவர்கள், விஸ்வவக, உக்கிரகசேனா, அப்சரஸ்கள், பிரம்லோசந்தி, அனுமலோசந்தி, நாகர்கள், லாபத்ரா, சங்கபலா, ராட்சகர்கள், சர்வ வியாக்ர ஆகியோருடனிருப்பர். அற்பசி கார்த்திகை மாதங்களில் ஆதித்யர்கள், பர்ஜன்யா, புஜா முனிவர்கள், பரத்துவாச, கௌதமர். நான் ஒரு ஆளை சொல்லாவிட்டேன். அது அத்திரி வசிட்டர், காசிபர், கௌதமர், ஜமதக்னி, விஸ்வாமித்திரர், இந்த பரத்துவாஜர். பரத்துவாஜ, கௌதமர், கந்தர்வர்கள், சித்திரசேனா, ருஷிசி, அப்சரஸ்கள், விஸ்வசி, கிருதாதி நாகர்கள். நாங்கள் எல்லா புராணங்களும் படிக்கிறாங்கள் தானே, அதுல இந்த பேர்கள் எல்லாம் எங்களுக்கு இப்ப கந்த புராணம் எல்லாத்துலயும் இந்த பேர்களை படிச்சு எங்களுக்கு ஒரு பரிச்சயம் வந்துட்டுதான். தனஞ்சயா, ராட்சகர்கள், அபாவத ஆகியோர்களுடன் இருப்பர். மார்கழி தை மாதங்களில் ஆதித்யர்கள், அம்ஷா, மகாமுனிதர்கள், காசீவன், கிரது, கந்தர்வர்கள், சித்ராங்கதா, உர்நாயு, அப்சரஸ்கள், பூர்வசித்தி, ஊர்வசி நாகர்கள், தர்ஷயா, அரிஷ்டநேமி ராட்சகர்கள், அவுஸ்வுர்ஜா, வித்யுத் ஆகியோருடன் இருப்பர். மாசி பங்குனி மாதங்களில் ஆதித்யர்கள், துவஷ்டா,
விஷ்ணு முனிவர்கள், யமதக்கினி, ம் விஸ்வாமித்திரர், கந்தர்வர்கள், ம் திருதராஷ்டிரா, வர்ஷா, ம் அபசரஸ்கள், ம் அப்சரசுகள். திலோத்தமா, ரம்பா, ம் நாகர்கள், சுத்ரல்வேயா, கத்ரவி மலா கத்ரவியா இதைத்தானே மலா சொல்ற கத்ரவியா மலாஸ்வதரா கத்ரவேயா, மலசவதரா, ராட்சசர்கள், பிரம்ம பிரீதா, யக்ஷ பிரீதா ஆகியோர் உடனிருப்பர். ராஜலட்சுமி வாசிக்க போறீங்களா? இல்ல கிளம்புறோம், வெளியே போறேன், ஷாப்பிங். ஓகே ஓகே. சகது வீபா. இந்த பூமி 7 7 துவீபங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவையாவன ஜம்புதுவீபம், பலக்ஷதுவீபம், பில்மெலதுவீபம், குசத்துவீபம், கிரௌஞ்சதுவீபம், புஷ்கரதுவீபம், சகதுவீபம் ஆகியவை. பரத வருஷம் ஜம்பு துபீபத்தில் அமைந்துள்ளது. சகது தீபத்தை சுற்றி தாதி சமுத்திரம் சூழ்ந்துள்ளது. இந்த துபீபத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாள் வாழ்க்கை உடையவர்களாகவும் புண்ணியம் செய்தவர்களாகவும் இருக்கின்றனர். பஞ்சம், நோய், முதுமை இவை அந்த அரசாட்சியை நெருங்கவில்லை. இங்கு நவரத்தினங்கள் நிரம்ப பெற்ற 7 வெண்மையான மலைகள் உள்ளன. இங்குள்ள நதிகளில் ஆவரணங்கள் கிடைக்கப்பெறும். முதலாவது மலை மேரு மலை எனப்படும். முதலாவது மலை மேரு. இங்குதான் முனிவர்களும் கந்தவர்களும் வாழ்கின்றனர். கிழக்கு புறமாக சிறிது சாய்ந்தாற்போல் இருக்கும் மலை உதயா எனப்படும். இம்மலை உச்சி தங்கத்தினால் ஆனது. 3வது மலை மகாஹிரி எனப்படும். இம்மலை ஆறுகளால் சூழப்பெற்றது. இந்த ஆறுகளில் இருந்து இந்திரன் நீர் எடுத்து சென்று மேகங்களாக மாற்றுவான். 4வது மலை ரைவடகா. இதிலிருந்து ரேவதி என்னும் நட்சத்திரத்தை எப்பொழுதும் பார்க்கலாம் என்பதனால் இம்மலை முகட்டிற்கு ரைவடகா என்ற பெயர் வந்தது. இம்மலை சகது வீபத்தின் சொர்க்கம் எனப்படும். 5வது மலை ஷியாமா எனப்படும். இது கரும நிறம் கொண்டது. 6வது மலை அந்தகிரி எனப்படும். இது வெள்ளியை போன்ற நிறமுடையது. 7வது மலை அம்பிகேயா எனப்படும். இம்மலை எப்பொழுதும் பனியால் மூடப்பட்டு இருக்கும். நுழைவதற்கு மிகவும் கடினமானது. படியுங்க. சக என்ற பெயருடைய மரம் என்ற பெயருடைய மரம் இங்கு வளர்கின்றது. இதனாலேயே இப்பகுதி சகதுபீபம் என்ற பெயர் பெற்றது. இந்த மரம் அனைவராலும் வணங்கப்பெறும். தேவர்களும் கந்தர்வர்களும் துபீபத்தில் நிறைந்திருக்கின்றனர். இங்கு 7 புனித நதிகள் உள்ளன. இவை புனிதத்தன்மையில் கங்கைக்கு இணையாக பேசப்பட்டாலும் வெவ்வேறு பெயர் கொண்டவையாகும். முதல் நதி சிவஜவா அல்லது அனுஸ்தப்தா என்றும், 2வது நதி குமாரி அல்லது வாசவி என்றும், 3வது நதி நந்தா அல்லது பார்வதி என்றும், 4வது நதி சிவேதிகா அல்லது பார்வதி என்றும், 5வது நதி இஷி அல்லது கிரது என்றும், 6வது நதி தேனுகா அல்லது மிருதா என்றும் வழங்கப்படுகிறது. 7வது நதியின் பெயர் கொடுக்கப்படவில்லை. இவை அனைத்தும் கடலில் சென்று கலக்கின்றன. புனிதத்தன்மை வாய்ந்த இந்த நீரே அனைவரின் தாகத்தையும் தணிக்கின்றது. சகதுபீபத்தில் 4 பிரிவுகள் உள்ளன. இங்கு வாழ்பவர்கள் தர்ம நியாயங்களும் கட்டுப்பட்டு நேர்மையாக வாழ்பவர்கள், பொறாமை, வெறுப்பு, துக்கம் எதுவுமின்றி வாழ்பவர்கள். முன்பே குறிப்பிட்டபடி இங்குள்ள 4 பிரிவுகள் மகாக்கள், மகர்கள், கனகர்கள், மந்தர்கள் எனப்படுவர். மகர்கள் பிராமணர்களாகவும், மகர்கள் சத்திரியர்களாகவும், கனகர்கள் வைசியர்களாகவும், மந்தகர்கள் சூத்திரர்களாகவும் கருதப்படுவர். இத்துபீபத்தில் வழி வழியாக வந்தோர் சூரிய தேவனை வணங்குபவர்கள். பல விரதங்களை அனுஷ்டிக்க இவர்களுக்கு சூரிய தேவன் ஆசி என்றும் உண்டு. சகதுபீபாவை சுற்றி சிரோதா எனப்படும் பாற்கடல் சூழப்பட்டுள்ளது. இறுதியாக பவிஷ்ய புராணம் மன்வந்திரங்கள் பற்றி கூறுகிறது. இதனை முன்னரே சில புராணங்களில் கூறியிருப்பதால் இங்கு தவிர்த்துள்ளோம். பொதுவாக எல்லா புராணங்களும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய தெய்வங்களை பற்றியே பேசுகிறது. ஆனால் பவிஷ்ய புராணம் அவற்றிலிருந்து மாறுபட்டு சூரிய தேவரை பற்றியே பேசுகின்றது. முடிஞ்சதா? ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு வரம் கிடைச்சிட்டு இதை பற்றி எனக்கு நானும் நன்றி சொல்லணும் எனக்கு சப்போர்ட் பண்ணினதுக்கு. ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பிஸி. பிள்ளைகள் இங்க போட்டா
தனா விசி ராணிய நான் போன் ஓப் பண்ணிட்டு பண்ணிட்டு